ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிரியாணி பேஸ்ட் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். திண்டுக்கல் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சிக்கன், ரைஸ், சீரக சம்பா ரைஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனை கழுவிட்டு ஆரம்பிக்கலாம். சிக்கன் கழுவோம். இதில் வந்து செக்ஷனில் வந்து ஒரு சிக்கன் 750 கிராம் சிக்கன் போட சொல்லியிருக்கு. நம்மளும் 750 கிராம்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ சிக்கன் 750 கிராம்ஸ் சிக்கன் வாங்கியிருக்கோம். இதை போய் கொட்டி வாஷ் பண்ணலாம் வாங்க. இப்போ போய் இதை ஊற வச்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கணும், அப்போ தான் பிரியாணி வேகும். குக்கரை வச்சாச்சு. சரிம்மா, சரி, ஹீட் அவுட். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள், இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சிம்பிள். இதில் அந்த மிக்ஸ்லேயே வந்துடும் நமக்கு பிரியாணி மிக்ஸ்லேயே. எக்ஸ்ட்ராவாக நெய், தண்ணி, அரிசி அது மட்டும் வாங்கினா போதும். மெயின் அடுப்பு பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிப்போம். வந்து நெய் ஊற்றிக்கலாம். ஒரு பாக்கெட் நெய் தள்ளி அடுத்த பாக்கெட், இன்னொரு பாக்கெட் எடுத்து வச்சிடலாம் நம்ம கடைசியாக ஊற்றுறதுக்கு. ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ணுறேன், அப்படி ஒரு புது தெரியல. நெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயிடும். நம்ம அடுத்த பாக்கெட் போடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, அடுத்த பாக்கெட்டை உள்ளே போடுறோம். கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கு. இதில் வந்து ஒரு பிரியாணி இலை இருக்கு, ஒரு ஸ்டார் இருக்கு, அப்புறம் 2 ஏலக்காய் இருக்கு, கடைசியாக பட்டை இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து சிக்கன் போடுப்போம். 9 சிக்கன். சிக்கன் வெட்டவே இல்லை. சிக்கன் வந்து சேர்த்துப்போம். சிக்கன் ஓட்டிட்டு அங்கே எடுத்தாங்க.
இதில் ஃபஸ்ட்டு சிக்கன் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டோம். அடுத்தது மசாலா பேக்கெட் பிரிச்சுப்போம், உள்ள சேர்ப்போம். ஊற்றா மாதிரி இருக்கு. சேர்த்துமோ இல்லை இது இந்த பூண்டு ஊருக்கு அவசரம் வருகிறது. இது இது வதக்கிட்டோம். ஃப்ளேமில் தான் இருக்குது. எவ்வளோ நேரம் வேகணும் இது? இதமான சூட், அதாவது இதம்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சோம். ஓகே, ஆஃப்டர் 5 மினிட்ஸில் பார்ப்போம். ஓகே, எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. சைடுலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. ஸோ எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரை மூடிட வேண்டிய டைம் வந்துடுச்சு. நம்ம வந்து ரைஸ் போட ஆரம்பிச்சிடலாம். உள்ள வச்சுட்டு ரைஸ் தண்ணி இழுத்துப்போம். இப்போ வந்து இது இப்போ கரண்டியில் போட்டுருவோமா? கரண்டியில் எப்படி எடுத்து கரண்டி சரி வரல, கையில் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அப்போ வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒன்று 10 மணி தள்ளி 2 3 4 5 6வது கடைசியாக ஊற்றுவோம். 6 டம்ளர் தண்ணி, 6 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றியாச்சு. வந்து உப்பு பத்துவோம். அதில் உப்பு இருக்கும்ல, கட்டாக்கிற மாதிரி கறிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பாடில் ஊறி சரியாக இருக்கும்.
அப்புறம் போட முடியாது, இதுதான் பண்ணணும். எவ்வளோ போடவா? கொஞ்சம் கம்மியாக இருக்கு, போட்டோம். சிறிதளவு கரெக்டாக இருக்குது. அப்படியே மூடி போட்டு மூடிடுவோம். முடிய இதான மூடணும். மூடி 3 விசில் விடணும். வந்து விசில் போட்டுடலாம். போட்டாச்சு. எவ்வளோண்ணா 3 விசில் எவ்வளோ? சரி பார்த்து பின்னர் ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்குது. ஃபுல்லில் இருக்குமா பாதி வைக்கும். இப்போ வந்து தயிர் பச்சடி அடுத்தது, அது வேகட்டும், விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிடலாம். ஆனியன்லாம் மறைச்சி வச்சுருக்கோம், ஏன்னா இங்கே வந்து ஒரு எலி சுற்றுது. முதல் தான் ஃபேமிலியில் ஒருத்தனை போட்டு தள்ளணும், இன்னொருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். அவரை இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். 2 ஆனியன் எடுத்துருக்கோம். வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, அரியத்து நம்ம வேலை கிடையாது. அரியத்துக்கு எங்கள் வீட்டில் ஒரு அசிஸ்டன்ட் இருக்காப்பில்ல, அவர்கிட்ட கொடுத்தாங்க. சரிங்க, கேமராமேனே ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாரு. அந்த அசிஸ்டண்ட்டுக்கிட்ட போய் கொடுப்போம். முடிச்சிட்டோன்னா அந்த அசிஸ்டண்ட் மற்றதை பார்த்துக்காரு. அந்த அசிஸ்டண்ட் யாருன்னா நம்ம கேமராமேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். வேறு ஒருத்தர் இருக்காப்பில்ல அசிஸ்டன்ட், கேமராமேன்லாம் அறிய மாட்டார். ஒரு விசில் கூட வரலையே, ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். தோல் உரிக்க பெரிய டாஸ்க்கு. அந்த தோலை மட்டும் உச்சி அந்த அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டோன்னா போதும். அசிஸ்டண்ட் இருங்க, அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டோன்னா நான் மாதிரி வேணுமோ அவர் வெட்டிடுவாப்பில். அவர் கட்ட பின்னாடி சொல்கிறாரு, இப்போ பீப் வந்துடும், நம்ம வந்து ரகசியமாக காட்டும் யார். ஓகே வந்துட்டோம். இப்போ வந்து அந்த அசிஸ்டண்ட் இப்படியே கொடுத்தா அறிய மாட்டார், அவர் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா தான் அவர் அறிவார். அப்புறம் போய் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் சேர்த்து வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அசிஸ்டண்ட், இவர் தான் நம்மளுடைய அசிஸ்டண்ட் ஜோடியாக். இதில் தான் வந்து நம்ம ஆனியன் கட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வேணாம், எண்ணில் வந்து இந்த கருப்பு கலர் இருக்கிறவொன்னு மாற்றிக்கணும். அவ்வளோ மாற்ற முடியல, மாற்றியாச்சு. வச்சுட்டு ஆன் பண்ண உள்ள சுற்றுவான். அதுக்கப்புறம் இவனை உள்ள மாட்டணும், மாட்டு ஆன் பண்ண சுற்றுவான். அடுத்தது இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறோம், அதுக்காக இந்த பிளேடு போட்டுருவோம். பிளேடு அப்புறம் வந்து மூடியை போட்டு மூட்டை. அப்புறம் இவனாச்சு இது க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணால் உள்ள க்ளோஸ் பண்ணுவான். நம்ம அப்படியே ஒரு ஆனியனாக போட்டு எடுத்துடலாம். போடுவோமா அப்பா போடுவோமா, ஃபுல்லாக போட்டுறோமா, ஃபுல்லாக போட்டுறோம். ஓகே, இப்படி அழுத்திட்டு அப்படியே வெட்டினாப்புல. அடுத்தது இவரை போட்டு அப்படியே இவ்வளோ நைஸாக அரிஞ்சாச்சு. இதுக்கு தான் நமக்கு அசிஸ்டண்ட் வேணுன்றது.
ஓகே, இப்போ போய் இதை மிக்ஸ் பண்ணுவோம் வாங்க. இப்போ வந்து அரிஞ்ச வெங்காயத்தெல்லாம் பவுலில் மாற்றி தயிர் போட்டுப்போம். தண்ணி எறியாமல் வேலையை முடிச்சிட்டோம். பார்த்துக்கோங்க இருப்பது வந்துருவோம். இந்த ஒரு தவறை மட்டும் நம்ம பண்ணுறக்கூடாது. இவனை தண்ணியில் போட்டானா உள்ள கீர் வந்து துரு பிடிச்சி ஓடாதான். இவன் தண்ணியில் போடக்கூடாது. இவனை கைட்டு மற்றவன்னா தண்ணியில் போட்டுக்கலாம். பிளேடு எங்கப்பா? விசில் வரப்போதே வரப்போது. ஃபர்ஸ்ட் விசில் வந்துச்சு. இவ்வளோதான் விசிலா? செகண்ட் விசில் வரப்போகுது. செகண்ட் விசில் வரப்போகுது. பிஆர் மாதிரி சிரிக்குது. அந்த பிஆர் ஃபேன் பல்து. இன்னும் ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, 3 விசில் வந்துச்சு. ஆஃப் பண்ண போகிறோம். 4வது விசில் வந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஓகே, ஆஃப் பண்ணி இப்போ தயிர் பச்சடி ஒரு நிமிஷம் கைஸ். மைக்கு கைடி பாக்கெட்டில் வச்சுட்டா மைக் போட்டுக்கிறேன். அண்ணன் தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சமாக தண்ணி போயிட்டு கொஞ்சம் தண்ணி. இல்லை லைட்டாக ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது. போட்டோம். இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட்டாக வச்சுருவோம். கொட்ட 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 அடுத்தது பிரியாணி எடுக்க போகிறோம். பிரியாணி போமா. சாப்பிடுவோம். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. அக்கா
நல்லா செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. நீங்கள் பிரியாணி செய்ய டைம்லலாம் இந்த மாதிரி கிட் வாங்கி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதை நெய்லாம் ஊற்றி நிறைய செஞ்சுருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி ஃப்ரீ டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். Until then, bye from Sanjay Editor and team. Bye. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்டு இது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்கில் ட்ரை பண்ணுங்கள். நான் வாங்கி செஞ்சேன், பட் எனக்கு மறுநாள் அது ஒத்துக்கலை, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி செட் ஆகிடுச்சு, இதுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லை புதுசாக ட்ரை பண்ண போகிறோன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. பட் செட் ஆகலாம் விட்டுருங்க. எனக்கு அது செட் ஆகலை. பட் நிறைய பேர் சொன்னது என்னென்னா அந்த மிக்ஸ் மேலெலாம் எதுவும் இல்லை, அந்த ரைஸ் சீரக சம்பா ரைஸ் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. டாக்டர் சொல்ல, பட் நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக, அதாவது ஒரு ட்ரைக்காக ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அது முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். Ambulance bye from Sanjay Editor and team. Sanjay Editor and team.